குட் ஈவினிங் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. நீ தேவாலயத்துக்கு போகும்போது அப்படின்னு வசனம் இருக்கு, நீ உன் நடைகளை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகக்கூடிய நம்முடைய நோக்கம் என்னது அப்படி சொல்லிட்டு நம்ம உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிறைய பேர் பார்க்கலாம், சபையில் வந்து சில லேடிஸ் பார்த்திங்கன்னா இன்னார் இந்த ட்ரெஸ்ஸில் வந்தாங்க, இந்த நகையை போட்டிருந்தாங்க, அதுமாரி எங்கிட்டே கேட்குறவங்க எல்லாம் இருந்தாங்க. அல்லது என்னை மாதிரி ஒரு சுகர் பேஷண்ட்டு வந்து ஏதோ சாக்லேட்டோ ஏதோ பிஸ்கெட்டையோ வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணுமா இருக்கும். ஏன்னா 3 மணி நேரம் சபை நடக்குது. நடுவில் ஏதோ ஒன்று நம்ம ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட நேர்ந்தது ஒரு நாள். அதை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் வந்து எங்கள் அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுமாரி தகவல் தொடர்பாக நம்ம சிலர் சபையில் இருக்கிறத பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தரை தேடி கர்த்தருடைய ஞானங்களை தேடி வந்தால் அவரும் நம்மளுக்கு பதில் செய்கிறவராக இருப்பார். இந்த மாதிரியான நம்மளுடைய நடைகளை காத்து கொள்ள முடியாத இல்லை வேறு தகவல் தொடர்பு அது மாதிரிலாம் நம்ம இருந்தாக்கா நமக்கு அதுக்குரிய பலன்கள் தான் கிடைக்கும். கிங்ஸ்லி அப்படின்ட்டு ஒரு ஏஜி பாஸ்டர் இருந்தார். அவர் வந்து சபையில் ஒத்துழையாமை இயக்கம், போதகர் விசுவாசி இணைப்பு துண்டிப்பு இயக்கம், வரிகோடா இயக்கம், இந்த மாதிரிலாம் இருக்குமா சபையில் அவர் சொல்கிறாரு. அதுமாரி போதகருக்கு யூஸ்வலாக ரைட் ஹேண்டாக இருப்பாங்களாம், அப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்டாக மாறுவாங்களாம், அப்புறம் பின்னுக்கு போய் மறைஞ்சி நிற்பாங்களாம், அப்புறம் எதிரியாக முன்னாடி வந்து நிற்பாங்களாம். அவர் கொஞ்சம் தமாஷா கதை போல் அவருடைய கட்டுரைகள் இருக்கும். அதெல்லாம் கூட நான் பவுண்ட் வால்யூம்ஸ் வச்சுட்டு இருந்தேன். இப்போ அது சில பேருக்கு அதை கொடுத்துட்டாங்க. அதை வாசித்தா அதை கத்தர் அதில் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் இது முக்கியமான ஒன்று. அதுமாரி திருடனை போல் கத்தர் வர இருக்கார். அவருக்கு வந்து போலி எது உண்மை எதுன்னு அவருக்கு தெரியுமா. அதனால் நம்ம போலி விசுவாசியாக இருக்கோமா உண்மையான விசுவாசியாக இருக்கமான்றது நமக்கும் அவருக்கும் உள்ள நெருங்கின சம்பந்தத்தில் அவருக்கு தெரியும். அது ஸோ ஆதி அன்பை விட்ட நிலைமையில் இருக்கோமா, அதாவது இறுதி காலங்களில் நம்முடைய வஸ்திரங்களை காத்து கொண்டு நடக்கிறோமா, நம்ம கிரீடத்தை இழந்துடாமல் கடைசி காலங்களில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய காலங்களாக இருக்குது.